ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். பாக்ஸை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க, என்னுடைய ரிங் கலெக்ஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கோல்டில் பெரிய ஜுவல்ஸ் எல்லாம் வாங்குறதுனா நம்ம வந்து பிளான் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அதுவே நம்ம குட்டியாக வந்து ரிங் 1 கிராம் 2 கிராமில் நம்ம வந்து ஈஸியாக நம்மளால் வாங்கிட முடியுங்க. அதாவது நம்மளுடைய வீட்டு செலவு, குடும்ப தலைவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நம்மளால் வாங்க முடியும். ஸோ அப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வாங்கினதாங்க இந்த ரிங் கலெக்ஷன். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துருவோங்க. ஸோ என்னென்ன ரிங் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். முதலாவதாக பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் போட்ட மாதிரி மேக்ஸிமம் நான் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ளவர் டைப் வந்து நார்மலாகவே பிடிக்குங்க. ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து ஜஸ்ட்டு 1 கிராம் தாங்க. 1.2 அதாவது 1 கிராம் 200 மில்லிகிராமில் இருந்ததுங்க. கேஸ்டிங் மாடல் 1 கிராம் 200 மில்லிகிராம் இருந்துச்சுங்க. 1.2. ஸோ இது வந்து ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. ஸோ இது வந்து என்னுடைய மோதிர விரலுக்காக வந்து வாங்கினதுங்க. நல்லா டைட்டாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கினது. ஸோ எனக்கு பேசிக்காக பார்த்திங்கன்னா என்னுடைய சைஸுக்கு சீக்கிரமாக கிடைக்காது. எனக்கு ஆனால் இந்த டைட்டாகவே இருக்க மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ பார்த்திங்கன்னா இது இப்படி தாங்க இருந்தது. இது இங்கே எங்கே வாங்கினேன்னு பார்த்திங்கன்னா நான் ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க. இது வாங்கி 2 இயர்ஸ் இருக்கும். ஆனால் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடல் அப்படிங்கிறனால நான் வந்து வெளியில் எப்போது போனால் மட்டும்தான் போடுவேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதே போல் இன்னொன்று 1 கிராம்லேயே இருக்க மாதிரிங்க. இதுவும் பார்த்திங்கன்னா 1.3. இந்த ரெண்டுமே ரிங்குமே வந்து ஒரே டைமில் நான் வந்து வாங்கியிருந்தேன். அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு ஞாபகம் இருக்குது. இதை விட இது வந்து ஒரு 100 மில்லிகிராம் வந்து வெயிட் அதிகங்க. இது ரொம்ப ஃபேன்சியாக நல்லா இருந்தது. ஸோ ஆக்சுவலாக ஒன்று தான் வாங்க மாதிரி இருந்தது. ஸோ அதனால் எனக்கு இந்த மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறனால இது பில்ட் பண்ணதுக்கப்புறம் இதை நான் பார்த்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது இவ்வளோ கம்மியான கிராம் தானே, 2 கிராம் கூட இல்லை அப்படிங்கிறதுனால சரி ஓகே இதுவும் வாங்கிடுவோம் அப்படிங்கிறக்காக வாங்கினதுங்க. ஒன்று வந்து என் சேவிங்ஸில் வாங்கினது. இது வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தது. அவருடைய செலெக்ஷன், அவருடைய கிஃப்ட்டு. இது வந்து நான் சேர்த்து வச்சு சேமித்து வந்து வாங்கினதுங்க. இது பார்த்திங்கன்னா இந்த ஃபிங்கருக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் வாங்கியிருந்தேன். இது கரெக்டாக நல்லா செட் ஆயிருந்தது. இந்த ஃபிங்கருக்கு நல்லாவே டைட்டாகவே இருந்ததுங்க. ரொம்பவும் பார்வையாக இருக்க மாதிரி இருந்தது. எனக்கு இது மாடல் ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படிங்கிறனால நான் வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். எனக்கு இது வந்து இந்த பிரேஸ்லெட்லாம் போட்டுட்டு இந்த கையில் இது வந்து போட்டால் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் பிரேஸ்லெட் போட்டு கூட உங்களுக்கு நான் வந்து வேர் பண்ணி காமிச்சிருக்கேன். இது சைட்லேயும் பார்த்திங்கன்னா கோடு கூட வரியாக கொஞ்சம் லைட்டாக டிசைன் இருக்கிற மாதிரி கூட இருந்ததுங்க. அதாவது கை 2 பக்கம் பிடிச்சி இழுக்கிற மாதிரி அந்த ஓ போட்ட மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இது வந்து 2 இயர்ஸ் பக்கம் அதான். அது இந்த 2 மோதிரமே வந்து ஒரே டைமில் தான் வாங்கியிருக்கேன். இந்த மோதிரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உள்பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தின்னாக தான் இருந்தது. ஆனால் மேலே வந்து நல்லாவே கொடுத்துருந்தாங்க. 1 கிராம் 300 மில்லிகிராம் தானேங்க. அதனால் அப்போ அதுக்குடைய சைஸ் தானே இருக்கும். ஓகே எனக்கு இந்த டிசைன் பிடிச்சது அப்படிங்கிறனால எடுத்துக்கிட்டேங்க. அடுத்த ரிங்கும் பார்த்திங்கன்னா கேஸ்டிங் டைப்பில் தாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு லீஃப் மாடல் வந்து ரொம்பவே ட்ரெண்டாக இருந்தது அப்போது கொஞ்சம் மாடல். ஸோ இதில் இந்த லீஃப்லேயே பார்த்திங்கன்னா நீட்டமாக ஃபுல்லாக லீஃப் இருக்க மாதிரி, சுற்றியும் லீஃப் வர மாதிரி அது மாதிரி நிறையா இருந்தது. லீஃப் வந்து ஃபுல்லாக நிறையா வர பார்த்திங்கன்னா வெயிட்டும் அதிகமாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் 2 கிராமில் தான் பார்த்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா 2 கிராம் 200 மில்லிகிராமில் இருந்துச்சுங்க. எக்ஸாக்டாக 2 கிடையாது, ஒரு 200 மில்லிகிராம் எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு. சரி ஓகே இந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக லீஃப் இல்லாமல் கொஞ்சம் அப்படியே சுற்றி வர மாதிரி இருந்தது கம்பி மாடல். அந்த கம்பியும் பார்த்திங்கன்னா ப்ளைனாக இல்லாமல் கொஞ்சம் வரியாக டிசைன் இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த ஃப்ளவர் டைப் வாங்கியிருந்தேன். இது நான் போட்டுட்டு தான் போயிருந்தேன் அந்த ஃப்ளவர் டைப் வாங்குறப்போ. இந்த ஃப்ளவரும் இந்த லீஃபும் 2 சேர்ந்து போடுறப்போ பார்க்குறக்கு கைக்கு நல்லா ஃப்ளவரும் லீஃபும் 2 சேர்ந்து அப்படியே இருக்கிற மாதிரி பார்க்குறக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு தான் இந்த லீஃப் மாடலுக்காகவே மோஸ்ட்லி அந்த நான் ஃப்ளவர் டைப் வந்து நான் செலக்ட் பண்ணியிருந்தேங்க. எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த மாடல் நல்லா இருக்கா அப்படிங்கிறது. இது எதுக்காக நான் வந்து இவ்வளோ தூரம் நான் திரும்ப உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, வந்து நம்மளாலையும் குட்டி குட்டியாக சேவ் பண்ணி இது மாதிரி 1 கிராம் 2 கிராமில் நம்மளுடைய ஆசைக்கு பிடிச்ச மாதிரி நம்மளாலே கோல்டு வாங்க முடியும் இல்லை தரசிக்கிறனால அப்படிங்கிறனால தான் நான் வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். நீங்களும் மோட்டிவேஷனாக எடுத்து ஒரு உண்டியல் சேமிப்பாகவோ இல்லை வந்து சிறுக ஒரு 1000 ரூபாய் கூட சீட்டு இல்லை இப்போ இருக்குது. ஸோ நகைச்சீட்டு போட்டோவது இது மாதிரி சின்ன தான் நீங்கள் வந்து ரிங் வாங்கிக்கலாம். அடுத்தது இந்த ரிங் பார்த்திங்கன்னா கேஸ்டிங் மாடல் கிடையாதுங்க, நார்மல் மாடல் தான். இது ஃபுல்லாகவே சுற்றியும் ஒரே டிசைனில் தான் இருக்கும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாகவும் இருக்கும், ஆனால் அப்படி கிடையாதுங்க. இது வந்து இதனுடைய வெயிட்டுன்னு சொன்னால் நம்ப மாட்டேங்க. ஒரே 1 கிராம் தாங்க வெயிட்டு, 1 கிராம் வெயிட்டு தாங்க. இந்த மோதிரம் பார்த்திங்கன்னா மோதிர ஃபிங்கர் போடுறதுக்காக தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அது பார்த்திங்கன்னா நல்லா பார்வையாக கை நிறைஞ்சு தாங்க இருக்கும். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். அடுத்த மாடலும் பார்த்திங்கன்னா 1 கிராம் தாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா 1 கிராம் 200 மில்லிகிராம் சம்திங் அவ்வளோதாங்க இருந்துச்சு. இது வாங்கிட்டு ஆக்சுவலாக 7-8 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். ஆனால் நல்ல லைஃப் கொடுக்குதுங்க. வெயிட் என்னமோ ரொம்ப கம்மி தான், போல் மாடல் தான். ஆனால் வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கேன். அடிப்பக்கம்லாம் கூட வதங்கின மாதிரி கூட ஆயிடுச்சு லைட்டாக. ஆனால் இன்னுமே நல்லாயிருக்கு. இந்த கம்பி மாதிரி பேட்டர்னில் நிறையா மாடல் வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா 4 பால் இருக்க மாதிரி, இதுலேயே 6 பால் 8 பால் அது மாதிரி பெருசாக சைஸு, அதாவது வெயிட் ஏற அதனுடைய சைஸும் அதிகமாகிற மாதிரி இருக்குது. இல்லை சிங்கிள் பேட்டர்ன் மட்டும் இருக்க மாதிரி கூட இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு கம்பி மாடல் பேங்கிள் வச்சுருக்கேன்.
வச்சுருக்கேன் கோல்டு. ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணி தான் இது ஆக்சுவலாக அப்போ வாங்கியிருந்தேன். இது ரொம்ப பிடிச்சி தான் நான் வாங்கினேன். ஆக்சுவலாக இது நான் வாங்கலைங்க, என்னுடைய ரிலேஷன் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. அப்போ அது ஃபேமஸாக இருந்தது, பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சது. சரி இது மாதிரி நம்ம வாங்கலாம்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி தாங்க நான் அப்போ வாங்கியிருந்தேன். அப்போ நான் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டு 3000 அந்த ரேஞ்சில் தாங்க இருந்துச்சு கிராம் ரேட்டு. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது பார்த்தீங்கன்னா உள்பக்கமே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் எவ்வளோ தூரம் அடி வாங்கியிருக்குன்னு. ஆனால் இன்னுமே நல்ல லைஃப் கொடுக்குதுங்க, கை நிறைஞ்சிருக்கும். இந்த ஹார்ட் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா இது ஊரில் வந்து எங்களுடைய நேட்டிவில் சொல்லி ஆசாரிட்ட சொல்லி செஞ்சது அப்போது. இது வந்து 3 கிராம் 3.5 கிராம் இருக்கும், நல்லா அழுத்தமாக இருக்குது. இது வந்து வளைஞ்செல்லாம் போகாதுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து உடம்பு வெயிட்டாக இருக்கிறப்ப நான் வந்து வாங்கினது. அப்போ பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்டில் போட்டுட்டு இருந்தேன் ஃபிங்கரிங்குக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது லூஸ் ஆகலை, எனக்கு சென்டர் ஃபிங்கருக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ லெஃப்ட் ஹேண்டில் சென்டர் ஃபிங்கருக்கு நான் ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷமாக வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்குங்க. நல்லா லைஃப் கொடுக்குது. ஆனால் 3 கிராமுங்க. ஆனால் பாருங்கள் அந்த கம்பி மாடல் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அது 1.3 கிராம் தான். இது வந்து 3 கிராம்ஸ் பக்கத்தில் இருக்குது, 3 கிராமுக்கு எக்ஸ்ட்ராவே இருக்குங்க. 3.5 கிராம்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக தெரில வெயிட்டு. ரெண்டுமே பார்த்திங்கன்னா சைஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இது போல் டைப்பு, அது நல்ல ஸ்ட்ராங் டைப்புங்க ஆக்சுவலாக. ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, இது மாதிரி கம்மி கிராமில் கூட நம்ம வந்து பார்வையாக எடுத்து நம்மளால் போட முடியும். கேஸ்டிங் மாடல்லையும் நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து குட்டி குட்டியாக நம்ம சேவ் பண்ணி கூட நம்மளாலேயும் இல்லத்தரசிகள் வந்து கோல்டு வாங்க முடியும் அப்படிங்கிறக்காக தான், ஒரு மோட்டிவேஷனுக்காக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இதில் கீழே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்கிறதுல 2 ரிங் மட்டும்தான் அந்த ஹார்ட் டைப்பும் அந்த லீஃப் டைப் 2 மட்டும்தான் வந்து கொஞ்சம் வெயிட் அதிகம், 2 கிராம்லேயும் 3 கிராம்லேயும் இருக்கும். மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா 1 கிராம் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் மேக்ஸிமம் ஸ்டோன் இருக்கிற மாதிரி வாங்க மாட்டேங்க. ஏன்னா நம்ம சிறுக சேர்த்தி வச்சு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் ப்ளஸ் வந்து நம்ம கோல்டு வாங்குகிறோம் அப்படிங்கிறனால மேக்ஸிமம் ஸ்டோனில் இருக்கிற மாதிரி நான் வாங்க மாட்டேன். சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கோல்டில் வந்து ஸ்டோன் வச்சு வாங்குறதுலாம் பிடிக்காது, சிறுக சேர்த்ததுனால. அதனால் நான் மேக்ஸிமம் வந்து கோல்டில் ஸ்டோன் வச்சு வாங்க மாட்டேங்க. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.